ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்றைய அனைத்து நாளிதழ்களின் பிரதான செய்திகளையும் பராக் ஒபாமா தனதாக்கி கொண்டுள்ளார். அவர் கடந்த செவ்வாய் அன்று நடைபெற்ற தேர்தலில் அமோகமாக வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ளார். இந்த செய்தி அனைத்து நாளிதழ்களிலும் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளிவந்துள்ளது. அதேபோல வடமாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என மஹிந்த ராஜபக்சவின் ஆளும் பங்காளி கட்சிகள் சில கூட்டாக அறிவித்துள்ளன. இந்த செய்திகளும் வெளிவந்துள்ளன. நாம் இன்றைய தினமும் வழமை போல வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி: அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் ஒபாமா, மிட் ரொம்னியுடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவிப்பு என்ற பிரதான தலைப்புடன் வெற்றி களிப்பில் உள்ள ஒபாமா குடும்பத்தின் ஒரு புகைப்படத்தையும் வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. உலகெங்கும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் பராக் ஒபாமா வெற்றி பெற்று மீளவும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு தேவையான 270 வாக்காளர் பிரிவுகளில் அதிகமான பிரிவுகளில் வெற்றி பெற்று அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட முதல் கருப்பின ஜனாதிபதி என்ற பெயரை பராக் ஒபாமா பெறுகிறார். இதுவரை வெளியான பெறுபவர்களின் பிரகாரம் பராக் ஒபாமா 303 தேர்தல் தொகுதிகளிலும் மிட் ரொம்னி 206 தேர்தல் பிரிவுகளிலும் வெற்றி பெற்றுள்ளனர். தேர்தல் வெற்றியை அடுத்து சிகாகோவில் தனது மனைவி மிச்சேல், மகள் மாரான ஷாஷா மற்றும் மரியா சகிதம் மேடையில் தோன்றி ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிய பராக் ஒபாமா, இந்த தேர்தலில் அமெரிக்க மக்களான நீங்கள் எம்முடன் தொடர்ந்து இணைந்துள்ளீர்கள். எமது பாதை கடினமாக உள்ள அதே சமயம் எமது பயணம் நீண்டது. நாம் எம்மையே மேலே தூக்கி விட்டுள்ளோம். நாங்கள் எமது போராட்டத்தை தொடர்வோம் என பராக் ஒபாமா கூறியதாக இன்றைய வீரகேசரியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதே போல ஏனைய நாளிதழ்களின் பிரதான செய்தியும் பராக் ஒபாமாவின் வெற்றி குறித்து பேசுகிறது. ஆகவே அந்த நாளிதழ்களின் தலைப்புச் செய்திகளை மாத்திரம் பார்க்கலாம். இதனை தவிர வீரகேசரி நாளிதழின் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக வடக்கு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அனுமதியும் அமைச்சர்களான விமல் சம்பிக்க ஒன்றிணைந்து அறிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளிவந்துள்ளது. 13வது திருத்தச் சட்டம் இலங்கையின் மூலச்சட்டத்திற்கு முரணானதாகும். எனவே 3/2 பெரும்பான்மை ஆதரவை பயன்படுத்தி அரசாங்கம் மாகாண சபை முறைமையை இல்லாதொழிக்க வேண்டும். அதுவரையில் வடமாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடாது. மீறி நடத்தினால் கடும் நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்று அமைச்சர்களான விமல் வீரவங்ச, சம்பிக்க ரணவக்க ஆகியோர் எச்சரித்துள்ளனர். தற்போதைய சூழலில் வடமாகாண சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் சென்றால் இலங்கையின் தலைவிதி கேள்விக்குறியாகிவிடும். இதற்கான சூழலை உருவாக்கும் முயற்சியிலேயே இந்தியா மற்றும் அமெரிக்கா தலைமையிலான சர்வதேச சக்திகள் செயற்படுகின்றன. ஆகவே இந்த சக்திகள் இனி நாட்டுக்குள் தலை தூக்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் அமைச்சர்கள் இருவரும் சூளுரைத்தனர். ஜாதிக ஹெலோர்மேயா மற்றும் தேசிய சுதந்திர முன்னணி ஆகிய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து நேற்று புதன்கிழமை தேசிய நூலகத்தில் ஒன்றிணைந்த பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தினர். இதன் போதே மேற்கண்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர திவ்யநகம சட்டமூலத்திற்கு எதிரான தீர்ப்பு, 13வது திருத்தத்திற்கு கிடைத்த வெற்றி, கூட்டமைப்பு MP சுமந்திரன் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. திவ்யநகம சட்டமூலத்திற்கு எதிராக கிடைத்த நீதிமன்ற தீர்ப்பானது 13வது திருத்தச் சட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் MP சுமந்திரன் தெரிவித்தார். அதிகார பரவலாக்கல் மூலமே இலங்கை ஒன்றுபட்ட நாடாக அபிவிருத்தி காண முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை ஐக்கியப்படுத்துவோம் என்ற தொனிப்பொருளில் கொழும்பு அசாசாலி அமைப்பில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே MP சுமந்திரன் இதனை தெரிவித்தார். திவ்யநகம சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அரசியலமைப்பு பிரகாரம் மாகாண சபைகளுக்கு வழங்கிய அதிகாரங்களை பறிப்பதும், அத்துடன் தற்போதுள்ள அரசியலமைப்பிற்கு அப்பால் சென்று தனியானதொரு அமைச்சருக்கு அதிகாரத்தை வழங்கி நிதி பொறுப்புகளையும் அதனை செலவு செய்யும் அதிகாரத்தையும் வழங்கவே அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் பாராளுமன்றத்திற்கு உள்ள நிதி கட்டுப்பாட்டு பொறுப்பையும் பறித்தெடுப்பதற்கே திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே இதனை எதிர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் மாவை சேனாதிராசா, ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன், நவ சமசமாஜ கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரம்பாஹு கருணாரத்ன, சோசலிச சமத்துவ கட்சியின் தலைவர் செரித்துங்க ஜெயசூரிய, முன்னாள் பிரதி மேயர் அசாசாலி ஆகியோர் இணைந்து நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தோம்.
இது தொடர்பான வழக்கில் பல அச்சுறுத்தல்கள் அழுத்தங்களுக்கு மத்தியில் நீதிமன்றம் திவிநகம சட்டமூலத்திற்கு எதிராக தீர்ப்பை வழங்கி நீதியை நிலைநாட்டியுள்ளது என எம் ஏ சுமந்திரன் எம்பி தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதேபோல திவிநகம சட்டமூலத்தை திருத்தங்களுடன் நிறைவேற்றுவோம் அரசாங்கம் நம்பிக்கை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள திவிநகம திணைக்களம் தொடர்பான சட்டமூலத்தில் உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ள ஆலோசனைகளுக்கு அமைய திருத்தங்களை மேற்கொண்டு அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம் என அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர பொருளாதார அபிவிருத்தியை நோக்கியதே அரசின் பட்ஜெட், அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கத்தின் 7வது வரவு செலவு திட்டமானது நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டதாக அமையும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார். துறைசார் நிபுணர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரதும் கருத்துக்களை ஆராய்ந்தே இம்முறை வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மகாவேலி கேந்திர நிலையத்தில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்து கருத்துரைத்த அவர், ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ந்து பலவீனமடைந்து செல்கிறது. ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள மண்சரிவு எங்கு போய் முடியும் என்று தெரியாமல் உள்ளது. சரத் பொன்சேகாவின் கூட்டத்தில் கலந்து கொண்ட 3 எம்பிக்களின் உறுப்புரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஆளும் ஐக்கிய மக்கள் முன்னணி ஜனநாயகத்தை மதித்து நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்கிறது. இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கத்தின் 7வது வரவு செலவு திட்டமானது நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டதாக அமையும் என அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதேபோல ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் 7வது வரவு செலவு திட்டம் இன்று ஜனாதிபதி மஹிந்தவினால் சமர்ப்பிப்பு, 2வது வாசிப்பு மீதான விவாதம் நாளை ஆரம்பம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. 2013ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கத்தின் நிதி அமைச்சரான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று பிற்பகல் 1 மணி அளவில் அடுத்த ஆண்டுக்கான 1335 பில்லியன் ரூபாவுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்ற உள்ளார். 7வது பாராளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் சமர்ப்பிக்கப்படவிருப்பதான வரவு செலவு திட்டமானது ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கத்தின் 7வது வரவு செலவு திட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதேபோல பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து தெரிவுக்குழு விசாரணை நடத்தும் சர்வதேச கண்காணிப்பு சாத்தியமற்றது, அரசாங்கம் தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிரான குற்றவியல் பிரேரணை பாராளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக அவர் தொடர்பில் விசாரிக்க பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்படும். அவர் நியமிக்கப்படும் பாராளுமன்ற தெரிவுக்குழுவானது 1 மாதத்தில் தனது விசாரணையை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் உலகில் உள்ள எந்த ஒரு பாராளுமன்றத்தினதும் தெரிவுக்குழு விசாரணைகளை சர்வதேச அமைப்புகள் கண்காணிக்க அனுமதி வழங்கவில்லை. எனவே பிரதம நீதியரசர் மீதான விசாரணையிலும் சர்வதேச கண்காணிப்புக்கு அனுமதி அளிக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சி கூறுவது யதார்த்தமற்றது என அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதேபோல கடல் வழியாக ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற 30 பேர் விமானம் மூலம் திரும்பினர் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரை அமலாக்கம் குறித்து ஆராயும் ஸ்டாலினிடம் ஆணையாளர் நவநீதன் பிள்ளை தகவல் என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளும் வீரகேசரி பத்திரிகையின் அதன் முன்பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி, ஒபாமா யாலி ஜெயகனி என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஒபாமா மீண்டும் வெற்றி பெற்றார் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அதே போல பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை குறித்து விசாரணை செய்வதற்கு நாடாளுமன்ற தேர்வுக்குழு அங்கத்தவர்களின் பெயர்கள் இன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்படும் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் திவிநகம திட்டத்தின் கீழ் பால் பண்ணை உற்பத்தியாளர்களுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டதாக ஒரு செய்தியும், இன்றைய தினம் வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதாக இன்னும் ஒரு செய்தியும், ஆஸ்திரேலியா சென்ற 30 பேர் விமானம் மூலம் இலங்கை திரும்பியதாக இன்னும் சில செய்திகளையும் திவ இன பத்திரிகையும் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புகளை பேணுவதற்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை என முன்னாள் பிரதம நீதியரசர் சரத் என் சில்வா தெரிவித்துள்ளதாக மற்றொரு செய்தியையும் திவ இன பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது.
வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக லங்கா தீப சிங்கள நாளிதழை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தியும் அமெரிக்காவை யலி ஒபாமாட்ட என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தியை வெளிவந்துள்ளது. அமெரிக்கா மீண்டும் ஒபாமாவுக்கு என்ற தலைப்பில் அதற்கான புகைப்படத்தையும் பிரதானமாக லங்கா தீப வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியை தவிர சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட மாட்டாது, நீதிமன்ற சிபாரிசுகளின் படி திவிநகம சட்டம் மூலம் திருத்தி அமைக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக இன்னும் ஒரு செய்தியும், பிரதம நீதியரசருக்கு எதிரான தெரிவுக்குழு அங்கத்தவர்களுக்கான ஆளும் கட்சியின் பிரதிநிதிகள் நாளை பெயரிடப்படுவர் என இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அதே போல நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தியையும் பராக் ஒபாமா ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளார். அதனை தவிர திவிநகம சட்டம் மூலம் நீதிமன்ற பரிந்துரைகளுக்கு அமைய திருத்தி அமைக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு நேற்று ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினர்களால் தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அதே போல நவநீதன் பிள்ளை ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஆஸ்திரேலியா சென்ற 30 பேர் இலங்கை திரும்பியதாக இன்னும் ஒரு முக்கிய செய்தியையும் டெய்லி மிரர் பத்திரிகையும் வெளியிட்டுள்ளது. இந்த செய்திகளை தவிர நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். தினமணி பத்திரிகையின் பிரதான செய்தியும் பராக் ஒபாமாவுக்கு எழுதப்பட்டுள்ளது. மீண்டும் அதிபரானார் ஒபாமா என்ற தலைப்புடன் அவரது குடும்ப புகைப்படத்தையும் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. அதே போல மிட் ரொம்னி, பான் கி மூன், மன்மோகன் சிங் ஆகியோர் வெற்றி பெற்ற அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவிற்கு வாழ்த்து தெரிவித்ததாக இன்னும் சில உப தலைப்புகளுடன் சில செய்திகளையும் தினமணி அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர போக்குவரத்து மின்வாரிய ஊழியருக்கு 20% போனஸ் என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி போக்குவரத்து மின்வாரியம் உள்ளிட்ட அரசு பொதுத்துறைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்கி முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு புதன்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் இந்த தீபாவளி போனஸ் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இந்த செய்தியை இன்றைய தினம் தினத்தந்தி பத்திரிகை அதன் பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. போக்குவரத்து மின்வாரியம், டாஸ்மாக் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் ஜெயலலிதா அறிவிப்பு, 3,73,000 பேர் பயன்பெறுவார்கள் என்ற பிரதான தலைப்புடன் தினத்தந்தி வெளிவந்துள்ளது. அதேபோல பாராளுமன்ற கூட்டுக்குழு முன் ஆஜராவதற்கு பிரதமருக்கு சம்மன் அனுப்பும் கேள்விக்கு இடமில்லை, PC சாக்கோ என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், சத்தீஸ்கரில் பஸ்ஸில் சென்று கொண்டிருந்த போது நக்சலைட் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட போலீஸ் அதிகாரி சுட்டுக்கொலை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியையும் தினத்தந்தி பத்திரிகை பிரதானமாக வெளியிட்டுள்ளது. இதனை தவிர நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையும் விரைவாக பார்த்து விடலாம். அந்த பத்திரிகையின் பிரதான செய்தியும் பராக் ஒபாமாவின் வெற்றிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது, மீண்டும் ஒபாமா என்ற தலைப்புடன் அந்த பிரதான செய்தியை தினமலர் வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.